மூவி ஸ்னீக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2021ல ரிலீஸ் ஆன மலையாளம் ஃபேமிலி த்ரில்லர் மூவி மைக்கேல்ஸ் காஃபி ஹவுஸ். இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பணக்கார வீடு காட்டுறாங்க. அதுல வந்து ஒரு வாட்ச்மேன் இருக்காரு. அவர் நைட் டைம் ஆகுது, நைட் டியூட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்ப அந்த வீட்ல சமையல்காரமா இருக்காங்க. அவங்க சமைச்செல்லாம் வச்சிருக்கேன் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ இவர் வந்து காதுல ஹெட்செட் மாட்டிட்டு அந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த வீட்டோட பின் பக்கத்துல ஒருத்தர் வந்து உள்ளே குதிக்கிறாங்க. ஃபுல்லா மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு அங்க வீட்ல இருக்க நாய் வந்து நல்லா குலைக்குது. இவருக்கு வந்து ஹெட்செட் போட்டிருக்கனால கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அப்படியே சும்மா கத்துறாரு, நீ ஏன் குலைச்சிட்டு இருக்க அப்படி சொல்றாரு தவிர அங்க பின்னாடி யாரோ வந்ததோ போற சத்தம் இவருக்கு கேட்கல. நாய் கத்துறதை பார்த்துட்டு அமைதியாருன்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்காரு, பாட்டு கேட்டுட்டே இருக்காரு. அப்போ அந்த வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா நேரா ரூம்குள்ள போறாங்க. அவங்க ஈஸியா ஓபன் பண்ணிட்டு அந்த வீட்டோட ஓனரோட பெட்ரூம்க்கே போயிடுறாங்க. அவங்க டேப்லெட்ஸ்லாம் வச்சிருக்காங்க, அந்த பாக்ஸ் எடுக்கிறாங்க. அந்த ஓனர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட். ஸோ அவர் வந்து இன்சுலின் சிரிஞ்ச் வச்சிருக்காரு. அந்த இன்சுலின் சிரிஞ்சில் அன்னைக்கு போட வேண்டிய டோஸை மட்டும் அவங்க மாத்துறாங்க. அப்போ ஓனர் வந்துடுறாரு. அவர் கேட்குறாரு, டாக் ஏன் குலைச்சிட்டே இருக்கு அப்படின்னு. சாப்பாடுலாம் போடலையா, சாப்பாடு போடுன்னு. உடனே இவரும் போயிடுறாரு, பெட்ரூம்க்கும் நேராக வந்துடுறாரு. ஸோ அந்த திருடன் அங்கே தான் மாட்டிக்கிட்டு நிற்கிறான். ஆனால் அந்த ஓனர் அவனை பார்க்கவே இல்லை. அவர் திரும்பி நின்றுட்டு இருக்காரு. அந்த சமயத்தை யூஸ் பண்ணி அந்த திருடன் வெளியே போயிடுறான். ஸோ அந்த வழியாவே அவன் குதிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறான். ஓனர் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த இன்சுலின் சிரிஞ்செடுத்து அப்ளை பண்ணிக்கிறாரு. அண்ட் நைட்டு தூங்கும் போது அவருக்கு வந்து மூச்சு முட்டலாம் இருக்கு, பால்பிட்டேஷன் ஆகுது. அவருக்கு டாக்டர் கூட கால் பண்ண முடியல. அதோட அந்த அப்படி ஸ்டாப் பண்றாங்க. நமக்கு வந்து ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த பணக்காரர் இருந்தார் இல்லையா, அவரோட பேர் சாம். அவர் இருக்க ஏரியால வந்து மைக்கேல் காஃபி ஹவுஸ் இருக்கு. அங்க பக்கத்துலேயே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்க வருவாங்க. அண்ட் ரெகுலர் கஸ்டமர்ஸ் அங்க எப்பவுமே வருவாங்க. ஸோ இந்த சாம் இருக்காரு இல்லையா, அவர் ரெகுலராக அங்கே போவார். அந்த மைக்கேல் காஃபி ஹவுஸ் பக்கத்துலேயே ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருந்தது. அங்கே இருக்க பீப்புளும் இங்கே வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபிலிமோட ஹீரோ, அவர் பேர் வந்து வினு. அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் ஜாஸ்மின். இவங்கெல்லாம் கூட இங்கே அடிக்கடி வருவாங்க. ஹீரோ வினுக்கு வந்து அம்மா சீதா, ஒரு ரிசார்ட் மேனேஜர். குக்கிங், கிளீனிங், புக்கிங் எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. அவங்க பொண்ணு கூட அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. பொண்ணு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கா. ஸோ பொண்ணோட படிப்புக்காகவும் வேலைக்காகவும் அவங்க அங்கே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வினு வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவங்களோட அப்பா வந்து கிரிமினல் லாயர். ஸோ பையனும் அப்பாவும் ஒரு வீட்லேயும், அம்மாவும் பொண்ணும் வேற ஒரு இடத்துலயும் இருக்காங்க. இந்த மைக்கேல் காஃபி ஹவுஸோட ஓனர் பேர் மைக்கேல். அவர் எல்லார்கிட்டயும் ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாரு. சாம் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு ஓல்டு லேடி கூட அந்த கடைக்கு அடிக்கடி வருவார். ஆனால் நம்மளும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நினைப்போம், ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது. அந்த ஓல்டேஜ் ஹோமில் உள்ள ஒரு லேடி. ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால அங்கே அடிக்கடி ரெண்டு பேரும் ஒன்றா தான் வருவாங்க. ரெண்டு பேரும் ஒரு கப்பலாக இருப்பாங்க, நல்லா பேசி சிரிப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும். சாமோட ஒய்ஃப் இறந்து போய் 13 வருஷம் ஆகுது. அவங்களோட ஒரே பையன் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாரு. ஸோ அவர் எப்போதான் இந்தியா வருவார். ஸோ சாம் வந்து தனியாக இருக்கேன்லாம் ஃபீல் பண்ணுறதில்ல. அவருக்கு யூஎஸ் போகணுன்னு ஆசை கிடையாது. அவருக்கு இங்கே நிறைய சொத்துக்கள் இருக்குது. அவர் ஃப்ரீ டைம் வந்து ஆர்ஃபனேஜில் போய் பேசிட்டு இருப்பாரு. அங்கே இருக்க அந்த லேடி ஃப்ரெண்டாக இருக்கனால அவருக்கு இப்படியே டைம் பாஸ் ஆயிரும். மைக்கேல் காஃபி ஹவுஸ், அப்புறம் அங்கே வரவங்க கிட்டலாம் ஃப்ரெண்டாக இருப்பார். இதுதான் அவரோட மெயின் திங்கே. அவர் டிசீஸ் இருக்குலாம் கவலைப்பட மாட்டார். வாழ்க்கையை ஒரு சின்ன பையன் மாதிரி என்ஜாய் பண்ணுவார். இதில் வினு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு ஐடி கம்பெனியில் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருப்பாரு. அப்ராடில் இருக்க கம்பெனி கூட கனெக்ஷனுக்காக அவர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருப்பாரு. உடனே அப்ராடில் இருக்க கம்பெனி அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது இவங்களோட கம்பெனிக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் அவர் அவங்க கம்பெனியில் ஒரு மெயின் பர்சனாக இருக்காரு. வீட்டுக்கு சந்தோஷமாக போவார். அப்பா கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்போ அவங்க லவ் பண்ணுற ஜாஸ்மின் கிட்டேருந்து கால் வரும். ஆனால் வினு வந்து கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய கால்ஸ் வந்து கட் பண்ணிட்டே இருக்காரு. அப்பா கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணுறேன். அதுக்கு வந்து வினு ஒன்றும் சொல்ல, சும்மா முறைச்சிட்டு அப்படியே எழுந்து போயிடறான். அவன் ஏன் இப்படி பண்ணுறானே புரியல. இவன் கால் அட்டன் பண்ணலன்னு சொல்லி ஜாஸ்மினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாட்களாக அப்படி தான் பண்ணுறாங்க. முன்னாடி லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ கம்யூனிகேஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. கால் பண்ண வேணும்னே கட் பண்ணிடுறான், ஏரோப்ளைன் மோட்ல போட்டுறான், பேச மாட்டேங்கிறான். ஸோ இவ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கா, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கா. மெசேஜ் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை. அவன் வந்து அவங்க வீட்டுக்கே ஃபோன் பண்ணிடுறான். அவங்க அம்மா கிட்ட பேசுறா. அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுறான். அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஏன் அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க, அவன் தான் இப்போ பேசலைன்னா ஒதுங்கி போறான் அர்த்தம், விட்டுறேன் அப்படின்றாங்க. பட் ஜாஸ்மின் விட மாட்டேங்கிறா. நான் அவனை லவ் பண்றேன், அவனை சும்மாலாம் விட முடியாது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சேடா இருக்காங்க. கடைசியில் ஜாஸ்மினுக்கு செமக்கும் வருது. இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாது சொல்லி நேராக வந்து வினுவோட ஆஃபீஸ்க்கே போயிடுறா. அங்கே போயிட்டு வினு நேராக அவங்க ரூமுக்கு போயிட்டு கிளம்பு அப்படி சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறா. நீ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நம்ம ஷாக் ஆகுறான். இவ கொஞ்சம் கூட கேட்கல, பிடிச்சி இழுத்துட்டு போறா. மேனேஜர் வராரு, என்ன பண்ணா, மேனேஜரையும் போயா அப்படி சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போறா. ஆஃபீஸில் எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அவனை தர இழுத்துட்டு போகிற மாதிரி கூட்டிட்டு போறா. வண்டியில் ஏறி உட்காந்துறா. பின்னாடி அவனும் உட்காந்துடுறான். அவளுக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. வண்டி ஓட்டிட்டே போறா. அப்புறம் ஏதோ பேசுமா, அவனுக்கு கோவம் வருது. மரியாதை வண்டி நிறுத்து அப்படின்ட்டு. ஏன் என்ன ஆச்சுன்னு ஒரு ஆட்டோ வருது, ஏறிடுறான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என் ஆஃபீஸில் வந்து நான் அவமானப்படுத்துறியா, ரொம்ப ஓவரா பண்ணனா பல்ல உடச்சிருவேன் சொல்லிட்டு வினு கோவமா போயிடுறான். ஜாஸ்மினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ அப்படியே சோகமா அழுதுகிட்டே போய் காஃபி ஷாப்ல திரும்ப உட்காரா. அந்த அங்கிள் ஆன்ட்டி கிட்ட அழுதுகிட்டு இருக்கா. அவங்க ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. அப்படியே ஆஃபீஸ்க்கு போன வினு என்ன பண்றான்னா, பேக் எடுத்துட்டு திரும்ப வந்து அவன் கிளம்பி வரான். அவன் நேரா வந்து காஃபி ஷாப்க்கே வந்துடுறான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளோட லவர் இங்கே தான் இருப்பா அப்படின்னு.
அவனை பார்த்தோன்னே அவள் ஹாப்பி ஆயிடுறா. இப்போ அவன் ஹாப்பியாக இருக்கான். அவளுக்கும் சேர்ந்து ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுறான். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனோ அப்படின்னு கேட்குறான். கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த அங்கிள்லாம் ஏன்டா அவளை கஷ்டப்படுத்தினா, ரொம்ப நாளாக எங்கள் தனியாக வந்து உட்காந்துட்டு இருந்தா, உனக்கு கம்யூனிகேட் பண்ணா என்ன அப்படின்னு. சாரி அங்கிள் அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் உடனே அவன் ரொம்ப ஹாப்பி மூடில் ஆயிடுறான். அவன் அவங்க அம்மா கால் பண்ணுறான். அம்மா ரிசார்ட்டுக்கு நான் நாளைக்கு வரேம்மா, என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேன். அவங்க அம்மாவும் சரி ஓகே, உன் ஃப்ரெண்டும் ஸ்டே பண்ணதுக்கு நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா பேசுகிறாங்க. இன்னும் நாளைக்கு வந்து ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னா யாருன்னு தெரியல. ஓகே அவன் இப்போது வந்து வேலை வேலைன்னு இல்லாமல் வரானே அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அன்றைக்கி நைட்டு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க அப்பா கேட்குறாரு, என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்க, நாளைக்கு எங்கே போகிற, அப்புறம் எதுவும் ஃப்ரெண்டை கூட்டு போறியாமேனு. ஆமாம் நான் ஜாஸ்மினை கூட்டு போகிறேன் அப்படின்றாரு. ஸோ அவங்க அப்பாவும் ஹாப்பியாக இருக்காரு. ஆனால் அந்த அந்த பர்டிகுலர் டே வந்து அந்த சீதா வந்து கால் பண்ணியிருப்பாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு. அவங்க பொண்ணு வந்து காலேஜில் மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அதனால இவங்க பயந்துட்டு ஓடிருப்பாங்க. பார்த்தா 2 டேஸ் டேப்லெட் எடுக்கல அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா கேட்பாரு, அவளுக்கு தெரியும்ல டேப்லெட்ஸ் டெய்லி எடுக்கணும்னு, ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்குறாரு. அவளுக்கு நம்ம மேலே கோவம் போல இருக்கு அப்படி சீதா சொல்லியிருப்பாங்க. அடுத்த நாள் வினுவும் அவங்க லவரும் வராங்க. அவ்வளோதான், நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க. சீதாக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவன் உண்மையாக கல்யாணம் பண்ணிக்க போறானா இல்லையான்னு. ஆனால் 2 பேரும் ஒரு நல்ல கப்புள்ஸ் மாதிரி அப்படியே வந்து ஒன்றா சுற்றுவாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒரே ஜாலியாக பேசுவாங்க. வினு வந்து ரொம்ப ஹாப்பியாக அவ கூட இருப்பான். ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் சீதா ஒரு மாதிரி அப்நார்மலாக பார்த்து பார்த்து இருப்பாங்க. ரிசார்ட்லேருந்து ஹீரோ ஹீரோயின் சினிமா வந்ததுக்கப்புறம் பார்த்து இங்கே சாம் அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட் ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அந்த லேடியை வந்து ஓல்டேஜ் ஹோம்லேருந்து அவங்களோட பையனும் மருமகளும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் வீட்டிலே பார்த்துக்குறோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த லேடி அங்கேருந்து போகிறனால இந்த அங்கிள் ரொம்ப சேட் ஆகிடுவார். அவரோட ஒரு நல்ல கம்பெனியன் அவங்க. என்ன அங்கிள் ஆன்டி போயிட்டாங்க கவலைப்படுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் இல்லை, லைஃப்பில் வந்து பீப்புள் வருவாங்க போவாங்க, பட் கண்டிப்பாக நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அவங்கள, ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பர்டிகுலர் டே பார்த்தா சாம் அங்கிள் வந்து அந்த கஃபே ஹவுஸில் இருப்பாங்க. அங்கே தான் வினு இருப்பா. 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த வினோட அப்பா அம்மா 2 பேர் வருவாங்க. தங்கச்சி வருவா. அப்போ சொல்லுவா, நம்ம அப்பா அம்மாவுக்கு 20th வெட்டிங் ஆனிவர்சரி இன்னைக்கு, நீ மறந்துட்டியான்னு சொல்லிட்டு அங்கேயே பீட்சா ஆர்டர் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த பொண்ணு வந்து ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பா. அப்போ மைக்கேல் அவங்கள பார்ப்பாங்க. அவர் தான் வந்து விஷ் பண்ணுவார், எல்லாரும் கேட்குற மாதிரி எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. ரொம்ப ஜாலியாக செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்துட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ சாம் அங்கிள் வந்து இவங்களை விஷ் பண்ணிட்டு இருக்கும்போது சாம் அங்கிளுக்கு வந்து அப்ராட்லேருந்து கால் வருவாங்க. பையன் ஃபோன் பண்ணியிருப்பான். அப்போது இந்த மாதிரி வந்து 2 பேருக்கும் இன்னைக்கு 20th ஆனிவர்சரின்னு சொல்லுவார். லவுட் ஸ்பீக்கரில் போட்டதுக்கப்புறம் அப்ராட்ல பையன் விஷ் பண்ணுவான். அப்போ அவன் சொல்லுவான், அடுத்த வாரம் அப்பாவுக்கு வந்து 70th பர்த்டே வருது, நான் இந்தியா வரேன், நீங்களாம் வரணும் அங்கிள், கண்டிப்பாக நம்ம பெருசாக அந்த பார்ட்டி நடத்தணும். வினுவோட தங்கச்சி காலேஜில் இருப்பா. அவள் ஏதோ அசைன்மெண்ட் முடிச்சிருக்க மாட்டா, வெளியே அனுப்பிடுவாங்க. அப்போ ஒரு பையன் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனும் என்ன பண்ணுவான், வெளியே வந்துருவான் வேணும்னே போய் சொல்லிட்டு, நீயும் முடிக்கலையா அப்படின்னு கேட்பா. அப்படி கேட்கும்போது இந்த பையன் சொல்லுவான், ஐ லவ் யூன்னு. இதை அவள் எதிர்பார்க்க மாட்டா. ஆனால் வந்து அந்த பையன் சிரிச்சிட்டே சொல்லுவான், அதெல்லாம் நடக்காது அப்படின்னு அவள் சொல்லுவாள். ஆனால் மனசுக்குள்ள அவளுக்கும் பிடிச்சிருக்கு. அவள் லைட்டாக வந்து வெக்கப்பட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பா. இங்கே வந்து வினுவோட ப்ராஜெக்ட் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அடுத்த லெவலுக்கு போயிடும். ஆஃபீஸில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த ஆர்ஃபனேஜுக்கு ஒரு டாக்டர் வருவார். அவர் தான் வந்து நம்ம சாம் அங்கிளையும் பார்த்துப்பாரு. ஸோ அவர் பேர் நந்தகுமார். அப்போது அவர் வந்து சாம் பார்த்துட்டு சொல்லுவார், நீங்கள் பிளட் சுகர்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, உணவில் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக இருங்க, பிபியும் ரேஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்படி சொல்லி அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. அப்போது நம்ம சாம் சொல்லுவார், எனக்கு வந்து சேரிட்டபிள் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணணும்னு ஆசை, அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், நீ ரொம்ப ஸ்மார்ட், நீ கண்டிப்பாக அதை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லுவார். டாக்டர் மேலே நம்ம சாமுக்கு ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காரு, ஆர்ஃபனேஜில் நல்லா வேலை செய்கிறாரு. அவரோட ஆசை என்னென்னா, அவருக்கு ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதில் வந்து ஏழை மக்களுக்காக ஹாஸ்பிட்டல் பில்ட் பண்ணணும் அப்படின்றது தான் சாம் அங்கிளோட ஒரு பெரிய ஆசை. அடுத்த நாள் வந்து சாம் அங்கிளுக்கு 70th பர்த்டே வருது. அவங்களோட பையன் யூஎஸ்லேருந்து வந்துடுறான். அன்றைக்கி வந்து ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி பண்ணுறாங்க. வீட்டில் எல்லாரும் ரொம்ப சூப்பராக ட்ரெஸ்லாம் பண்ணி அந்த சீரியல் லைட்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த விழாவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போது ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்காங்க. ஏய் சூப்பராக டான்ஸ் ஆடணும், நீயும் தான் அப்படின்னும் போது, நம்ம கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம், இதே மாதிரி ஹாப்பியாக வச்சுக்கணும்னு சொல்கிறா ஜாஸ்மின். அப்போ ஹீரோ வந்து அப்படியே சேட் ஆகிடுறேன். ஏன் இப்போவே ரொம்ப அவசரம், நீ உன் கோர்ஸ் எல்லாம் முடியும், அதெல்லாம் முடிச்சுக்கலாம், நீ இப்போ சொல்லு, எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறா. இவ்வளோ அவசரப்பட்டு ஏன் சொன்னேன் அப்படின்னு கோவப்படுறான் வினு. உனக்கு என்ன ஆச்சு, அவங்க கிட்ட சொல்லி தானே ஆகணும் எப்போ இருந்தாலும் அப்படின்னா. இப்போ ஒன்றும் தேவையில்லை அப்படின்றான். ஏன் இப்படி சொல்கிற, நீ ஏன் திரும்ப ஒரு மாதிரி பண்ணுற, அப்பப்போ ஏன் மாறிக்கிட்டே இருக்க, நீ இன்னொருத்தைய லவ் பண்ணுறியான்னு கேட்குறான். உடனே அவன் ஆமா அப்படி சொல்லிடுறான். சொன்ன உடனே அவளுக்கு கோவம் வருது. அப்போ என்ன ஃபுல்லாக சீட்டிங் பண்ணிட்டு இருக்க, திரும்ப நான் வந்து உங்ககிட்ட பேசும்போது நீ ஏன் வந்த என்கிட்ட அப்படின்னு கோவப்படுறான். அதுக்கு வினு ஒன்றுமே சொல்ல கோவமாக இருக்கான். உடனே ஜாஸ்மின் கிளம்பி அவங்க அப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, நீங்கள் சாப்பிட்டது போது கிளம்புங்க சொல்லி பாதியிலே கூட்டிகிட்டு போயிடுறா. இதை வினு பார்த்து சேடாரான். அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு அங்கேயே குடிச்சிட்டே இருக்கான். இங்கே வந்து சாம் அங்கிள் அவங்க பையன்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டியும் உன் பேரில் தான் இருக்குது, நிறைய இடம் உனக்கு இருக்குது, நீ யூஎஸில் நல்லா செட்டில் ஆகிட்ட, நிறைய சம்பாதிக்கிற, அங்கேயும் உனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ சிட்டியில் ஒரு மெயின் பிளேஸில் எனக்கு இந்த இடம் இருக்குது, இதை மட்டும் நான் உனக்கு தரமாட்டேன், இது வந்து நான் ஹாஸ்பிட்டலாக மாற்றணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், சரிப்பா உங்களோட சொத்து உங்களுக்கு தான், நீங்கள் அதை எழுதிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. அப்போ நீ ஓகே சொல்லி சைன் பண்ண சொன்னால் அந்த பையன் சைன் பண்ணிடுறான். ஆனால் ஃபண்டு மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க பண்ணுறான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. சரிப்பா நான் நாளைக்கு மார்னிங்கே ஃப்ளைட்டில் போகணும், நான் கிளம்புறப்பா அப்படின்னு. சரிப்பான்னு அனுப்பிடுறாரு. கீழே பார்த்தா வினு வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கான். அப்போ வர வினு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னும் போது ஜாஸ்மின் கூட பிரச்சனை, ஏன்டா அடிக்கடி பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க, நீ இப்போ பத்திரமா வீட்டுக்கு போ, அதுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி, நீ காரை ஓட்டிட்டு போவியான்னு கேட்குறாங்க. வினு வந்து கண்டிப்பாக போவேன்னு சொல்லி கிளம்பி வீட்டுக்கு போயிடுறான். ஸோ அன்னைக்கு அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த நாள் மார்னிங் அந்த பையன் யூஎஸ் போயிடுறான். அண்ட் இவர் என்ன பண்ணுறாருன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போகிறாரு. அங்கே வந்து அந்த நந்தகுமார் டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்திருக்காரு. ஓல்டேஜ் ஹோம் பார்த்துக்கிற ஒருத்தர் இருக்காரு, மேனேஜர் அவர் இருக்காரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா பத்திரம் ரெடி பண்ணியிருக்காரு. அந்த மெயின்
சிட்டியில் இருக்க ஒரு மெயின் பிளேஸ், அந்த இடத்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லி நந்தகுமாரோட பேரில் அவர் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் 2 crores செக்கும் கொடுக்குறாரு. இவர் கொடுக்கும்போது இவருக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் உடம்பு வந்து நல்லா சரியில்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்குது. அப்போது டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாரு. நீங்கள் இதை கொண்டு போய் இன்னைக்கு சாப்பிடுங்க, உடம்பு ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம சாம் இதில் வந்திருக்காருன்னா ஓலா கேபில் தான் வந்திருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏறி போகிறாரு. வழியில் போய் டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. ஸோ அன்னைக்கு நைட் அவர் வீட்டுக்குள்ளே போகும்போது தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த சீன் நடக்குது. அதாவது ஒரு திருட மாதிரி ஒருத்தன் உள்ளே வந்தான், அந்த மருந்தெல்லாம் மாற்றி வச்சுட்டு போயிருப்பான் இல்லையா, அது நடந்திருக்கு. ஸோ இவர் அப்படி அன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச அன்னைக்கு நைட்டு தான் அவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அவர் அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது நைட்டு தூங்குறாரு. நமக்கு பார்த்தோம் ரொம்ப அவர் அப்படியே பாதிக்கப்பட்டிருக்காருன்னு. பார்த்தா அவர் இறந்து போய் கீழே விழுந்திருக்காரு. ஸோ வாட்ச்மேன் அடுத்த நாள் காலை தான் பார்ப்போம், வேலைக்காரமாவும் பார்க்குறாங்க, டாக்டருக்குலாம் கால் பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸ் வருது, போலீஸ் வராங்க. இதை செக் பண்ணிவிட்டு சூசைட் கேஸ்ன்னு சொல்லிடுறாங்க. இவர் ஏதோ அதிகமான டோஸ் எடுத்துக்கிட்டாரு, வேணும்னு தான் பண்ணியிருக்காரு, ஏன்னா ரெகுலராக மருந்து எடுக்கக்கூடியவர் வேணும்னே பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி கேஸ் முடியுது. பட் நம்ம வினுக்கு வந்து சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் அவ்வளோ ஹாப்பியாக வாழ்கிறவர், வாழ்க்கையை வந்து ஒரு யூத் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கவர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, போலீஸ்கிட்ட போய் கேட்குறாரு இந்த கேஸை ரீஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க ரிப்போர்ட் கரெக்டாக வந்திருக்கு, அவங்க பையனே சும்மா இருக்காங்க, உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனால் வினு என்ன பண்ணுறான், அவங்க அப்பா கிட்ட போகிறான். அவங்க அப்பா தான் கிரிமினல் லாயர் ஆச்சு. அப்பா நமக்கு அந்த அங்கிளை நல்லா தெரியும், அவர் ரொம்ப நல்லவர்ப்பா, சூசைட் பண்ணிட்டு சாவ சான்ஸே கிடையாது, ரொம்ப ஹாப்பியாக அவர் இருந்தார், இது வந்து கண்டிப்பாக ரீஓப்பன் பண்ணணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறான். இப்போ ரொம்ப ஃபேமஸ் லாயராக இருக்கனால அவர் நேராக டிஎஸ்பி கிட்டே பேசுகிறாரு. டிஎஸ்பி வந்து ஒரு ஏசிபியை ரெடி பண்ணுறாரு. அவர்கிட்ட சொல்கிறாரு, அருண் அவர் பேர், ஸோ நீ வந்து இந்த கேஸ் எடுத்து நடத்து, இதில் சந்தேகப்படுறாங்க, ஸோ கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது, அந்த ஆள் வந்து மர்டர் பண்ணி கூட சான்ஸ் இருக்குது, நீ எல்லாத்தையும் விட்டு வைக்காமல் ஒழுங்காக தேடிப்பாரு அப்படின்றாங்க. இந்த போலீஸ் மேனும் ஓகே அப்படி சொல்லிட்டு கேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக வராரு. இந்த சமயத்தில் வந்து அந்த சீதாவோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் காலேஜில் படிக்கிற பையனை கூட்டிட்டு ரிசார்ட்டுக்கு வந்திருப்பா, அவளுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்ருப்பா. இதை வந்து சீதா பார்த்துட்டு அப்நார்மலாக பார்க்குறாங்க, என்ன இந்த பையனை ரொம்ப கவனிச்சிக்கிறாளே அப்படின்ட்டு. அப்போ நைட்டு கேட்குறாங்க யார் இந்த பையன் அப்படின்னு. என் கூட படிக்கிற பையன்மா, ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு அவள் முழிக்கிறா. அப்படிலாம் இல்லைம்மா, ரொம்ப நல்ல பையன்மா அப்படின்னு. உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல, தேவையில்லாம் அப்படி பண்ணாது அப்படி சொல்லி சீதா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுமா, அவ்வளோதாம்மான்னு சொல்லிட்டு திரும்புறா. ஆனால் அவள் கண்ணு கலங்கிருக்கு, ஏன்னா அவள் சொல்கிறது போய், அவனை லவ் பண்ணுறா. பட் அவங்க அம்மா வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, உனக்கு எல்லாம் தெரியும்ல, ஏன் பண்ணுறேன்னு கேட்கறது என்ன நமக்கு புரியல. இந்த ஏசிபி அருண்குமார் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆர்ஃபனேஜோட மேனேஜர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் கேட்குறாரு சாம் எப்படிப்பட்டவர் என்ன ஏதுன்னு. அதே மாதிரி வந்து மைக்கேல்ஸ் அந்த காஃபி ஹவுஸில் போய் உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே மைக்கேல் கிட்ட பேசுறாரு, காஃபி ஹவுஸ் எப்படி, யாரார் இங்கே வருவாங்க, உங்கள் பிஸ்னஸ் எப்படி போகுது அந்த மாதிரிலாம் கேட்குறாரு. அவரும் நார்மலாக பேசிட்டு இருக்காரு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் சாம் எங்கெங்கே போவாரோ அதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் சாமோட வீட்டுக்கே போறாரு. அங்கே அந்த வாட்ச்மேன் கிட்ட அதுக்கப்புறம் அந்த வேலைக்கார மட்டும் பேசுறாங்க. அந்த வாட்ச்மேன் சொல்றாரு, ஐயா ரொம்ப நல்லவர், அவர் செத்து போறது எப்படின்னே தெரியல, சூசைட் பண்ண சான்ஸ் இல்லைன்னு அவனும் சொல்றான். அதுக்கப்புறம் அன்னைக்கு அந்த பர்த்டே பார்ட்டி நடக்கும்போது யார் ஃபர்ஸ்ட் வந்தா லாஸ்ட் வந்தா கேட்கும்போது வினுவை பத்தி சொல்றாங்க. வினு வந்து வரும்போது ஜாஸ்மின் லவரோட வந்தாங்க, லாஸ்டா போனது அவர் மட்டும்தான், லவர் அப்ப கூட இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் அடிக்கடி ஏதாவது டவுட் இருந்தா வந்து கேட்பேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து வக்கீல் வீட்டுக்கே போறாங்க. அங்க வினுவும் இருக்காங்க. அப்போ வந்து அவர் பேசுறாரு, நாங்க இந்த கேஸை நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வினு அவங்க பையன் கூட சந்தேகப்படல, நீங்க எப்படி சந்தேகப்பட்டீங்கன்னு கேட்கறாங்க. ஏன்னா அங்கிள் வந்து லைஃப் அப்படி ஒரு சந்தோஷமா வாழ்வாரு, அவர் சூசைட் பண்ணி சாவெல்லாம் சான்ஸே இல்லை, அதனால டவுட் வந்துச்சு அப்படின்னு. அப்போது இந்த போலீஸ் சொல்லுவார், ஆக்சுவலாக பர்த்டே அன்னைக்கு காலையில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிருக்கீங்க, நீங்கள் தான் லாஸ்ட்டாகவும் போயிருக்கீங்க, ஆமாம் அதுக்கு, அதனால உங்கள் மேலேயும் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வினு ஒன்றும் சொல்ல மாட்டார், நாங்கள் உங்களையும் ஃபாலோ பண்ணுவோம் சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டி வந்து க்ளோஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டேயும் போய் கேட்குறாங்க நீங்கள் அவரை பற்றி சொல்லுங்கன்னும் போது அவங்க சொல்கிறாங்க, அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன், என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியல, ஆனால் அவருக்கு பிரச்சனையே கிடையாது, சந்தோஷமாக தான் இருந்தார், அவருக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் அது மாதிரிலாம் கிடையாது, யூஎஸ்க்கு போகணும்னு ஆசைப்படலை, ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாரையும் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க. வினு வந்துட்டு அமைதியாக இல்லாமல் அவன் பாட்டுக்கு நேராக அந்த சாம் அங்கிளோட வீட்டுக்கே போகிறான். அவன் பேக் சைட்லேருந்து எகிரி குதிச்சு அந்த வீடை வந்து உள்ளேருந்து ஓப்பன் பண்ணிட்டு போகிறான். வாட்ச்மேன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ரூமாக போயிட்டு கரெக்டாக அந்த அங்கிள் ரூமுக்கே போகிறான். அவனும் அந்த மெடிசன் பாக்ஸ் எடுக்கிறான், அதை ஓப்பன் பண்ணி எல்லா மாத்திரையும் பார்க்குறான், அதில் ப்ரிஸ்கிரிப்ஷனையும் பார்க்குறான், எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். திரும்பவும் வந்த வழியாக அவன் போயிடுறான். இந்த நேரத்தில் வக்கீலுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்த விஷயம் தெரியுது. உடனே அதை வந்து போலீஸ்க்கு சொல்கிறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் நேராக வந்து நந்தகுமார் டாக்டர் கிட்ட போகிறாங்க. இவர் இறந்து போன அன்னைக்கு மார்னிங் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்குல்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்போது டாக்டர் சொல்கிறார் ஆமாம் அப்படின்னு. அதை பற்றி சொல்லுங்கன்னா, இந்த மாதிரி அவருக்கு முன்னாடி இருந்தே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு ஆசை, அதனால வந்து அவர் அதெல்லாம் லேண்டெல்லாம் எங்கள் பேரில் எழுதி கொடுத்தாங்க, என்ன தான் ட்ரஸ்டியாக போட்டிருக்காரு, ஸோ மணியும் கொடுத்தாரு, அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறாரு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்டையும் போலீஸ்மேன் பேசுகிறாரு. இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாதிரி தோணுது, ரெஜிஸ்டர் பண்ண அன்னைக்கே அவர் ஏன் இறந்து போகிறாரு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு செம கோவம் வருது, நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சேவலாமல் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு செம ஆத்திரம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அப்போது மைக்கேல்ஸ் காஃபி ஹவுஸில் மைக்கேல் கிட்ட இந்த டாக்டர் பேசிகிட்டு இருக்காரு பயந்து போய். மைக்கேல் சொல்கிறாரு, நம்ம மேலே எந்த டவுட்டும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, எதுவும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன்றாங்க. ஸோ அந்த ஆள் இறந்து போனதில் இவங்களுக்கு வந்து கை இருக்குன்னு புரியுது.
இப்போ திரும்பவும் வந்து வினு ஜாஸ்மின்ட்ட பேசுறதில்ல. ஜாஸ்மின் அதனால வந்து வினுவோட தங்கச்சிட்ட கால் பண்ணி புலம்பியிருக்கா. ஸோ அவன் தங்கச்சி அண்ணனுக்கு கால் பண்றா. "அண்ணா அவங்க ரொம்ப புலம்புறாங்க. நீ ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசு அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொல்லிட்டு நான் வந்து நெறைய ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கேன். அப்பா, அம்மா வெட்டிங் ஆனிவர்சரில எடுத்தோம்ல அது நீ பாருன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கா. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்க்கும்போது பார்த்தா அவங்க அப்பா, அம்மா ஹேப்பியா இருக்கும்போது பேக் சைட்ல ஒரு சீட்ல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அவ இவங்களே முறைச்சு பார்த்துட்டு இருக்க மாரி இருக்கு. அத பார்த்தோனே ஏன் இப்படி பார்க்குறா? அப்படின்ற மாரி டவுட் வருது. உடனே அவனுக்கு ஒரு டெக்னாலஜி ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட அந்த ஃபோட்டோ ஃபார்வர்ட் பண்ணி இந்த பொண்ணு யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லேன் அப்படின்னு. அந்த பையன் கண்டுபிடிக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, அந்த பொண்ணு பேரு வந்து ஃபிதா மேனுவல். இவ வந்து ஒரு ஃபார்மசி முடிச்சவ. அவ லாஸ்ட் வீக் தான் வேலைய விட்டுருக்கா. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேரு விக்கி. அப்படின்ற இன்ஃபர்மேஷன அவன் குடுக்குறான். அதே சமயத்துல போலீஸ்மேன் என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட சாம் வந்து அன்னைக்கு ஓலா கேப்ல தான வந்திருப்பாரு. அது எந்த கேப்ன்னு கண்டுபிடிக்கிறாரு. ஏன்னா, அது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல சிசிடிவி கேமரா இருக்கு. அதுல நம்பர பார்த்து கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் அந்த கேப் டிரைவர போய் கேட்குறாங்க. அவங்க கிட்ட அந்த கேப் இருக்கு. அந்த கேப வந்து எக்ஸாமின் பண்ணா, அதுல மாத்திரை ஒண்ணு கிடைக்குது. ஸோ இந்த மாத்திரை கிடைக்குதே, இது வந்து யாரோடது அப்படின்னு கேட்டா, அந்த கஸ்டமரோட தான் இருக்கும். அவன் கொஞ்சம் கூட கவலைப்படல, பேனிக் ஆகல. ஏன்னா, அவனுக்கு இதுல சம்மந்தமே இல்ல. ஸோ கூலா இருக்கான். ஆனா கரெக்ட்டா தெரிஞ்சிருக்கு. ஆமா 1 1/2 மாசம் முன்னாடி வந்தா ஒருத்தரு. அன்னைக்கு தான் வந்துட்டு அன்னைக்கு நைட்டே இறந்தாரு அவர் தானே அப்படின்னு கரெக்ட்டா கேட்குறான். ஸோ எல்லாமே கரெக்ட்டா தெரியுது. பட் மாத்திரைய பத்தி அவன் கவலைப்படல. அது என்ன மாத்திரைன்னு பார்த்துட்டு இவரு எடுத்துட்டு போயிடுறாரு. பர்ட்டிகுலர் டே வந்து நம்ம வினு என்ன பண்றான்னா, அவன் பிளாக் கலர் ட்ரெஸ், ஹூடிலாம் போட்டுட்டு சைக்கிள்ல வரான். சைக்கிள்ல வந்துட்டு அவன் அந்த மைக்கேல் காஃபி ஷாப்குள்ள போயிடுறான். அங்க போய் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி ஏதோ டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல பார்த்தா இன்னொருத்தன் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸும், பிளாக் மாஸ்க்லாம் போட்டுட்டு அவனும் ஹூடி போட்டு ஒருத்தன் வரான். வினுக்கு வந்து அவன் வந்தது தெரியாது. அப்புறம் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா, அந்த ஆள் வந்து கையில பிஸ்டல் வச்சிருக்கான். ஆனா வினு உடனே அவன அடிச்சுட்டு பிஸ்டல கையில எடுத்துடுறான். கன் பாயிண்ட்ல வச்சிருக்கும்போது அந்த ஆளுக்கு கால் வருது. கால் அட்டெண்ட் பண்ணு, லவுட் ஸ்பீக்கர்ல போடுன்றாங்க. லவுட் ஸ்பீக்கர்ல போடும்போது ஒரு பொண்ணு பேசுறா. விக்கி அங்கேருந்து சீக்கிரம் எஸ்கேப் ஆகு, போலீஸ் அங்க வருது" அப்படின்றான். உடனே அந்த ஆள் வந்து இவன அடிச்சுட்டு ஓடி போயிடுறான். வினு என்ன பண்றான், போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அவனும் சைக்கிள்ல எகிறி குதிச்சு போறான். சைக்கிள்ல வந்து அவன் போறத போலீஸ் பார்த்துடுறாங்க. ஜீப்ல ஃபாலோ பண்றாங்க. ஆனா வினு ஒரு சின்ன சந்துக்குள்ள போய் எஸ்கேப் ஆயிட்டு வீட்டுக்கு போயிடுறான். ஜாஸ்மினோட அப்பா, அம்மா சீதாவ பார்க்கறதுக்காக ரிசார்ட்டுக்கு போயிடுறாங்க. "உங்க ஹஸ்பண்ட மீட் பண்ண முடியல. அதான் இங்கேயே வந்துட்டோம். 2 நாளுக்கு முன்னாடி என் பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணா. நாங்க காப்பாத்திட்டோம். கூப்பிட்டு கேட்டதுக்கு உங்க பையன் தான் காரணம்னு சொல்றா. உங்க பையன் பிடி குடுத்து பேச மாட்டேங்கிறானா? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் மட்டும் ஓகே சொன்னா எந்த பிரச்சனையும் அவளுக்கு இல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் உங்க பையன் இப்படி பண்றான்? அவன்ட்ட கேட்டு கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க அடிக்கடி அவளையே பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏதாவது பண்ணி அவ இறந்து போயிட்டா நாங்க என்ன பண்றது?" அப்படின்னு பாவமா கேட்குறாங்க. சீதா உடனே எங்க பையன்கிட்ட பேசிட்டு சொல்றேங்க. உங்க பொண்ண பார்த்துக்கங்கன்னு அனுப்பி விடுறாங்க. அனுப்பிவிட்டு ஹஸ்பண்ட கால் பண்ணி சொல்றாங்க. "இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டா" அப்படின்னு. "சரி நாளைக்கு நீயும் நம்ம பொண்ணும் இங்க வாங்க. நீங்களே நேர்ல பேசுங்க" அப்படின்னு அப்பா சொல்றாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு எல்லா க்ளூஸும் கிடைக்குது. அதாவது சொத்துக்காக தான் இந்த மாரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு, மைக்கேல் காஃபி ஹவுஸ்ல போய் மைக்கேல அரெஸ்ட் பண்றாங்க. அவர் கூலா வந்து நான் கோஆப்பரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வராரு. அப்புறம் டாக்டரையும் புடிச்சிடுறாங்க. எல்லாரையுமே புடிச்சு போய் வச்சிருக்காங்க. உண்மைய சொல்லுங்கன்னா யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ போலீஸ் ரொம்ப ஆக்ரோஷமா அந்த டாக்டர வந்து அடிக்க வரும்போது, அவர் சொல்றாரு, ஆக்சுவலா சொத்தெல்லாம் எங்களுக்கு குடுத்தாங்க. அப்போ வந்துட்டு நாங்க அத எங்க பேருக்கு மாத்திக்கிட்டோம். அத மாத்துறதுக்கு ரெஜிஸ்ட்ரார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு" அப்படின்ட்டு. அப்போ மைக்கேல் சொல்றாரு, "இதுக்கெல்லாம் எதுக்கு சார் எங்கள வந்து நீங்க புடிச்சு உள்ள போட போறீங்க? சொத்து பல கோடி, ப்ளஸ் 2 கோடி பணமும் இருக்கு. அத லூஸ்தனமா ஏழைகளுக்கு குடுக்கலான்னு சொல்றாரு அவரு. அதனால நாங்க பிரிச்சு எடுத்துக்கிட்டோம். அவருக்கு தான் அறிவில்ல. நம்ம அத பிரிச்சுக்கலாம் சார்" அப்படின்னு சொல்றாரு போலீஸ் கிட்ட. போலீஸ்க்கு செம கோவம் வருது. "இத எப்படி நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, டாக்டர் சொல்றாரு, "நான் வந்து அன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அப்ப வேணும்னே நான் வந்து இந்த ரத்தம் வந்து கட்டியாகாம இருக்கிறதுக்கான ஆன்டி கோயாகுலன்ட் ட்ரக் தான் வார்ஃபரின் எழுதி குடுத்தேன். அவர சாப்பிட்டிருந்தா அவருக்கு சீக்கிரமா பிபிலாம் ரைஸ் ஆகும்னு குடுத்தேன்" அப்படின்னு. ஆனா அந்த ட்ரக் எங்க கிடைச்சது? கார்ல கிடைச்சது. ஸோ அந்த ட்ரக்க நம்ம சாம் எடுத்துக்கலன்றது தெரியுது. பட் இவங்கலாம் கூட்டு சேர்ந்து அவர ஏமாத்தியிருக்காங்க, துரோகம் பண்ணியிருக்காங்கன்றதும் நமக்கு தெரியுது. ஸோ அத வச்சு இந்த போலீஸ் வந்து கேஸ் பண்றாங்க. ஸோ அதனால வந்து இத்தன பேரும் சேர்ந்து ஒரு நல்ல மனுஷனோட சொத்த அபகரிச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு 7 வருஷம் தண்டனை கிடைக்குது. அவங்க எல்லாரும் அந்த ஜீப்ல ஏறி போறாங்க. ஸோ அந்த ஹையர் ஆஃபீசர் வந்து, "நீ நல்லபடியா கேஸ நடத்தியிருக்க. பட் வந்து டெத்துக்கு காரணம் என்னன்னு தெரியல. ஏன்னா இவர் குடுத்த ட்ரக் கிடையாதுல்ல. ஸோ அப்போ அவர் எப்படி இறந்தாரு? அவர கொலை பண்ணது யாரு? அத நீ சீக்கிரம் கண்டுபிடி. மீடியாலாம் வந்து உண்மையான கொலைகாரன் யாருன்னு கேட்குறாங்க" அப்படின்னும்போது, நம்ம போலீஸ்மேன் கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சீதா அவங்க பொண்ண கூட்டிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்துடுறாங்க. அண்ட் வினு வரும்போது கேட்குறாங்க, "உன்னால வந்து அவ இறந்தே போயிருப்பா. ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு. அப்போ வந்து அவங்க அப்பாவும் சொல்றாரு, "ஏன் இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஒழுங்கா ஒரு முடிவு எடு" அப்படின்னும்போது, "எனக்கு அவள பிடிச்சிருக்கு. நான் லவ் பண்ண தான் செய்றேன். ஆனா என்னால வந்து அவள கல்யாணம் பண்ணிக்கிறது கஷ்டமா இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க தான். உங்கள என்ன பண்றது?" அப்படின்னு கோவமா கேட்குறான். சீதா உடனே வினு அப்படின்றாங்க. அவங்க பாட்டுக்கு எழுந்து போயிடுறாங்க. வினு உடனே உள்ள போறாரு. சாரிம்மா" அப்படின்னு பேசுறான். அவன் எதுக்காக வந்து அவங்க அப்பாவ வந்து உங்களாலன்னு சொல்றான்னு தெரியல. அண்ட் அந்த தங்கச்சியும் கண்ணு கலங்கி நிக்கிறா. இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. பார்த்தா நெக்ஸ்ட் டே அந்த தங்கச்சி வந்து நேரா அந்த பொண்ண பார்க்க போயிடுறா, ஜாஸ்மின. அவ சொல்றா, "அக்கா, எங்க ஃபேமிலியே வந்து ஹெச்ஐவி அஃபெக்ட் பண்ண ஃபேமிலி. அதாவது எங்க அப்பா ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஏதோ ஆயிடுச்சு. அப்ப அப்பாக்கு பிளட் குடுக்கும்போது ஹெச்ஐவி வந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மாக்கும் பரவி, அதுக்கப்புறம் தான் நான் உருவானேன். ஸோ எனக்கும் வந்துருச்சு. நாங்கலாம் அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கோம். நீ கவலைப்படாத. எங்க அண்ணனுக்கு ஹெச்ஐவி இல்ல. ஸோ இந்த ஃபேமிலில நீ மருமகளா வர மாரி நீ யோசிச்சுக்கோ. ஏன்னா எங்க அண்ணன் உன்கிட்ட வந்து இது ஓப்பனா சொன்னா, நீ வந்து ஹர்ட் ஆவ, பயந்துருவேன்னு நெனச்சு தான் அவன் சொல்லல. அதனால தான் வந்து அவன் இது
இந்த ஸ்டெப்பை எடுக்காமலே இருந்தான். ஸோ நீ யோசிச்சு சொல்லு அப்படின்றாங்க. ஸோ அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த பொண்ணு வந்து நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வினு நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறான். ஸோ அந்த வினு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். வினு வந்து ஃபார்மசிக்கு போகிறான். அங்கே தான் வந்து அந்த ஃபிதா ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ அங்கே வேணும்னே போய் டோலோ வாங்குறான். அங்கே இருக்க எம்ப்ளாயி கிட்ட ஃபிதா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஃபேமிலி ப்ராப்ளத்தினால அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா 1 வீக் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஃபிதாவோட அட்ரஸ் எல்லாம் வினு தெரிஞ்சுக்கிறான். அவன் இப்போ ஃபிதாவோட வீட்டுக்கு போகிறான். அதே சமயத்தில் போலீஸ் வந்துட்டு திரும்பவும் சாம் வீட்டுக்கு போகிறாங்க. திரும்பவும் ரூம் பை ரூமாக பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து வினு உள்ளே போயிட்டுருக்கான். அங்கே பார்த்தா அந்த விக்கின்றவன் இருக்கான். ஸோ விக்கி வந்து ஃப்ரெண்டு இல்லையா ஃபிதாக்கு, உள்ளேருந்து வந்து அடிக்க வரான். உடனே வினு திரும்ப அடிக்கிறான். அதுக்கப்புறம் விக்கி மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்போ இந்த ஃபிதா கையில் ஒரு பெரிய சுற்றி வச்சிருக்கா. இவனை அடிக்க ட்ரை பண்ணுறா. அவளையும் இவன் ஈஸியாக அடிச்சிடுறான். அப்போ வந்து உள்ளே பார்த்தா அவங்க அம்மா குரல் கொடுக்குறாங்க. உள்ளே போனால் அவங்க அம்மா வந்து எழுந்து நடமாட முடியாத ஒரு வீக்கான அம்மாவாக இருக்காங்க. இது எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறான். அவன் அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை. நீ எப்படி அவனை கொலை பண்ண அப்படின்னு கேட்குறான் கரெக்டாக. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறான், சாம் ஒன்றும் ரொம்ப நல்லவர் கிடையாது. சின்ன வயசில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கிட்ட காசு வச்சு இந்த டவுனில் அந்த இடத்த வாங்கினாங்க. அதில் ஒரு பெட்டி கடை வச்சுருந்தாங்க. நல்லா தான் பிஸ்னஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் கொஞ்ச நாள் அது கொஞ்சம் வீக் ஆச்சு. அதனால அம்மாவோட நகையெல்லாம் சாம் கிட்டே அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு போனார். இதெல்லாம் பண்ணி கூட சாமுக்கு அடங்கலை. இடத்த வாங்கணும் அப்படி முடிவு பண்ணியிருக்கான். ஸோ எங்கள் அப்பா ஒரு நாள் கடையெல்லாம் அடைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது பைக்கில் போனார். அப்போ பின்னாடி சாமும் அவங்க கூட்டாளிகளும் வந்துட்டு இருந்தாங்க. வேணும்னே அந்த வண்டி இடித்து எங்கள் அப்பா ரோட்லேயே வந்து இறந்து போயிட்டாரு. அவர் இறக்கும் போது அவரோட கைரேகையை எடுத்து இவங்க பத்திரத்தில் பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அந்த இடம் அதோட சாமோட இடமா மாறிடுச்சு. ஸோ அது எங்களோட இடம். எங்கள் அப்பாவோட கொலைகாரன் சாம். அவனுக்கு தண்டனை கிடைக்கவே இல்லை. அதனால தான் நான் அவனை சாவடிக்க முடிவு பண்ணி நான் ஃபார்மசி படித்தனால அந்த இன்சுலினில் டோஸ் மாற்றி நான் தான் அதை வச்சேன் அப்படின்னு. அதை கேட்டதுக்கப்புறம் நியாயமாக தான் பண்ணியிருக்கா. ஒரு பொண்ணு தன்னோட அப்பாவோட சாவுக்கு பழி வாங்கியிருக்கான்னு நம்ம ஹீரோக்கு புரியுது. இந்த தடவை நீயே ஜெயிச்சவளாக இருந்துட்டு போ அப்படி சொல்லி சிரிச்சுட்டு அவன் எழுந்து போகிறான். ஸோ நம்மளை மாட்டி விட போகிறது இல்லை அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியுமோ சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் சாமோட வீட்டில் தேடிட்டு இருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த பொண்ணு வந்து எகிரி குதிச்சிருப்பாள் அந்த வீட்டுக்குள்ளே. அந்த பாதத்தடம் இருக்குது. அது லேடிஸோட ஷூன்னு தெரியுது. பக்கத்தில் வந்து கையில் போட்டுருக்க லேடிஸ் பிரேஸ்லெட்டும் கிடக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு அவன் கன்ஃபார்ம் பண்ணுறான், ஒரு பொண்ணு தான் கொலை பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஹையர் ஆஃபீஸருக்கு, சார் இது வந்து பிளான் பண்ண மர்டர் தான் சார். அந்த தானாலாம் டோஸ் ஜாஸ்தியெல்லாம் போட்டுக்கல. அவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பொண்ணு தான் பண்ணியிருக்கா. அதோட ப்ரூஃப்லாம் கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ நியூஸ்லலாம் வருது இந்த மாதிரி சாமோட கேஸ் ஒரு டேர்னிங் ஆகுது. அவங்கள வந்து கொலை பண்ணது ஒரு பெண்ணுன்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் கிடச்சிருக்கு. இனி போலீஸ் வந்து அந்த பொண்ணு யாருன்னு தேடிட்டு இருக்காங்க அப்படின்றதோட படம் முடியுது. ஸோ அவள் மாட்டுவாளா மாட்ட மாட்டாளா அதெல்லாம் தெரியல. ஸோ சாம் வந்து சின்ன வயசில் அவர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு. ஸோ தப்பு பண்ணால் அது எப்போவும் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி பிற்காலத்தில் இறந்து போனோட பொண்ணே வந்து அவங்கள சாவடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியாக இருந்தது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மூவியோட சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.